வணக்கம் ஐயா. யூடிஐ முருகன் அன்புடன். தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் அன்பான வேண்டுகோள் ஐயா. 23ஆம் தேதி சனீஸ்வரன் கோயில், காரைக்கால் மாவட்டம் நாகப்பட்டினம் கொஞ்சம் வேலை பார்க்க போயிருந்தோம். அப்படியே சனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் காரைக்கால் டிரான்ஸ்போர்ட்டு சிஆர்சி சோழன் டிப்போன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திறன் சரியில்லைங்க ஐயா. ரேடியல் டயரை வந்து போட்டு முன்னாடி ஓட்டுறாங்க பஸ்ஸு. அது நம்ம வந்து லைவில் நேற்று வீடியோ எடுத்து போட்டோம், அதில் காமிச்சிருக்கோம். ஒரே இடத்துல பாருங்கள் 2 பஸ்ஸு. ஒன்று வந்து கிளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி பிரேக் டவுனு. நேற்றுக்கு 23/8/2024 பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் வீடியோ எடுத்து லைவில் போட்டிருக்கோம். உளவுத்துறை அதிகாரிகள் வராங்க. அந்த கண்டக்டரோ டெப்போவில் வந்து ஃபோனை போட்டு நம்ம அந்த டயரெல்லாம் எடுத்து நேற்று வீடியோவில் காமிக்கிறோம். உளவுத்துறையில் உள்ள சிஐடி ஆஃபீஸருங்க வராங்க. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, வந்து என்ன என்கொயரி பண்ணுறாங்க. வந்தவங்க அந்த டயரை என்ன டயரை போட்டிங்க என்னன்னு கேட்டால் பரவாயில்ல, மக்களோட உயிரில் விளையாட வேண்டாம் தயவு செய்து. தமிழக அரசுக்கும் ஐயா, நீங்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரடியாக நீங்கள் கவனம் செலுத்தணும். கலெக்டரையோ அவங்களே யாரையும் நம்பி எந்த புண்ணியமும் கிடையாது. அதே மாதிரி வந்து நடந்த பிறகு நீங்கள் பணம் கொடுத்து உயிரை வந்து இது பண்ண முடியாது. நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். காரைக்கால் மாவட்டம் சோழன் டிப்போ சிஆர்சி டிப்போவில் பகிரங்கமான ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே ஒரு வண்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணல. அங்கே இருக்கிறவங்க பூரா ஆட்டையை போடுறாங்களா என்ன செய்கிறாங்களோ நீங்கள் அதிகாரி பார்த்துக்குங்க. ஒரு ரேடியோ டயரை புது பஸ்ஸு அந்த டயரை போட்டு ஓட்டினா மக்களோட இது என்ன ஆகும். அந்த டயரு இப்போ ஃப்ரண்ட் டயரு வெடிச்சிடுச்சு. அந்த டயரை பார்த்தீங்கன்னா ஒரு டயர் வண்டியில் தான் போடுவாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில். அந்த மாதிரி வண்டியை வந்து ஒரு சிஆர்சியில் வந்து காரைக்கால் மாவட்டம் காரைக்காலில் ஒரு சிஆர்சி டிப்போவில் நீங்கள் போட்டு ஓட்டுறீங்கன்னா என்னையா நீங்கள் உங்களை கேட்க யாருமே ஆள் இல்லையா சொல்லுங்கள், சிந்திச்சு பாருங்கள். அரசுங்க வந்து நல்ல அரசாங்கம் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்லலை. ஒரு நிர்வாகம் திறன் இல்லாமல் ஒரு சிஆர்சி டிப்போ இருக்குது ஒரு அப்படின்னா ஒரே இடத்துல பாருங்கள் 2 விபத்து. அந்த டயரை வந்து பார்த்து செக் பண்ணி காமிக்கிறோம். அதில் என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, ஒரு சிஐடி ஆஃபீஸர் நேற்றுக்கு வரீங்க லைவில் காமிச்சிட்டோம். அந்த வீடியோ வந்து சில சட்ட சிக்கலாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். பாவம் அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடுங்க. தயவு செய்து சொல்கிறேன், காவல்துறையாக இருந்தாலும் சரி, சிஐடி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி ஐயா, நீங்கள் வந்தீங்க அந்த டயரோ வண்டியோ பஸ்ஸையோ செக் பண்ணல. நேற்றுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், திருநள்ளாறு ஒரு 3 பேர் வந்து உங்களை மூஞ்சியை வந்து லைவில் காமிச்சிருக்கோம். உங்கள் அதிகாரிங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஐயா தயவு செய்து என்ன சொல்கிறேன், அந்த வண்டி வெடிச்சிருக்கு, ரேடியோ டயரு, அந்த டயரு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு ஓட்டுறீங்க. மனசாட்சி தொட்டு பேசுங்க ஐயா. மக்களோட உயிரிலலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் விளையாடிச்சுன்னா புது டயரை போடுங்கய்யா. அப்போ அது வந்து நிப்பாட்டுற இடத்துல வெடிச்சு தொட்டு அது தப்பிச்சுது. ஒரு ரன்னிங்கில் ஹை ஸ்பீடில் ஒரு 60 போகும்போது வெடிச்சிருந்தா எத்தனை மக்களோட உயிர் போயிருக்கும். காரைக்காலில் திருநள்ளாறில் சொல்கிறேன். காரைக்காலில் வந்து சிஆர்சி சோழன் டிப்போ சிஆர்சியில் வந்து டெப்போவில் சரியில்லை. மொத்தம் A to Z பூரா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஐயா. அப்போ டிரைவர் சமாளிக்கிறாங்க, அந்த ஆஃபீஸில் சமாளிக்கிறாங்க, ஒரு சிஐடி ஆஃபீஸர் வரீங்க, போலீஸ் வரீங்க காரைக்காலில். வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஐயா? வந்தீங்களே ஒரு நேரடியாக ஒரு நேர்மையாக வந்து என்ன விசாரிக்கிறீங்க. நம்ம ஒரு வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர்னு டெம்பரவரியாக போட்டிருக்காங்க. எங்களை வந்து நீங்கள் விசாரிச்சிங்களே, அந்த டயரை போய் பார்த்தீங்களா ஐயா? உங்களுக்கு வேலை போயிடும். தமிழக அரசாங்கத்தையும் புதுவை அரசையும் ஐயா குறை சொல்லலை. இவ்வளோ நிர்வாகத்திறன் வந்து கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரவே வராது. எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் யாருமே போட மாட்டுறாங்க ஐயா. நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். நல்லா பாருங்கள், அந்த டெப்போவில் நடந்த சம்பவத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புது பஸ்ஸு அரசாங்கம் கொடுத்த புது பஸ்ஸில் முன்னாடி போட்டிருக்க டயரு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப கேவலமான ரேடியோ டயரை போட்டிருக்கீங்க. அது வெடிச்சதுன்னா பெரிய விபத்தாயிருக்கும் ஐயா. 50-100 பேருக்கு மேலே செத்துருப்பாங்க. வண்டி அரசாங்கத்துக்கு பொருள் வேஸ்ட் ஆகிருக்கும். டிரைவர் அடிச்சிருக்கோம். எவனே அப்பாவி நிற்கிறவனை அடித்து தூக்கிங்கன்னா சும்மா இருக்கிற கடலாம் காலியாகிருக்கும் ஐயா.
தயவு செய்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன், புதுவை அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கேட்குறேன். இது வந்து காரைக்காலுக்கு மட்டும் சொல்லிட்டுன்னு கிடையாது, இனி வரும் காலங்களில் முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் டயர்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கணும் ஐயா. புது டயர் போடணும். நீங்கள் அங்கே வந்து நிதி உதவி இல்லைன்னாலும் இதுக்கு அவசியம் மத்திய அரசாங்கமும் தலையிடணும். இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம். ஒரு சிஐடி ஆஃபீஸர் காரைக்கால்லேருந்து வந்து ஒரு 3 பேர் நம்மளை விசாரிக்கிறாங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. வாரின்றா வந்து மாட்டி உங்கள் வேலை போகுது ஐயா. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துங்க. தயவு செய்து இனி வரும் காலங்களில் நல்லதை செய்கிறோம், ஏன் நல்லதை கேட்குறோம், குறுக்க வராதிங்க. நீங்கள் பள்ளிக்கடை அடிவீங்க. ஏன்னா நீங்கள் வாரன்றே வந்து மாட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த வண்டியை செக் பண்ணிங்களா, அந்த டயரை பார்த்தீங்களா? நேற்றுக்கு திருநள்ளாறு காரைக்காலில் சொல்கிறேன், 4 to 5 மணிக்கு பொதுமக்கள்லாம் செத்தா நீங்கள் பணம் கொடுக்கணும் ஐயா. கஷ்டம். பொதுமக்களோட குடும்பம் நாசமாகிடும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பூரா இழப்பாயிடும் ஐயா. ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லலை, ஒரு நிர்வாகம், ஒரு டெப்போ நிர்வாகம் எப்படி தவறு பண்ணிச்சு? உயிருக்கெல்லாம் இதுக்கு பயம் இல்லையா? உயிரெல்லாம் வந்து பேசி முடிச்சாச்சு. 10 கோடி 20 கோடி தரேன் விலைன்னு கூட சொல்லியாச்சு. மக்களுக்காக நாங்கள் உயிரோட தயாராக இருக்கோம். இப்போ சோழன்ட்டு இப்போ சிஆர்சி வந்து என்ன அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? காரைக்காலில் வந்து நிர்வாகம் வந்து என்ன பதில் சொல்ல போகுது? மக்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் எல்லா பஸ்ஸுலையும் இனிமேல் வந்து எந்த தமிழகத்துலேயும் சரி, காரைக்காலையும் சரி, இந்தியா முழுவதும் சரி, இனி வரும் காலங்களில் முன்னாடி வர பஸ்ஸை ரேடியல் டயர் போட்டு தயவு செய்து ஓட்டாதீங்க ஐயா. உங்கள் காரில் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் போட்டு ஓட்டுவீங்களா? அந்த அதிகாரி, சம்மந்தப்பட்ட அதிகாரி யார் போட சொன்னது? எனக்கு மெயில் அனுப்புங்க. முருகன், UTI முருகன் 1973@gmail.com. உங்கள் நிர்வாகமோ கடலூர் மாவட்ட ஆட்சியரோ யார் வேணாலும் ஒரு மெயில் போடுங்க ஐயா. ஐயா, இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யார் ஃபோன் பண்ணது, எனக்கு விளக்கம் கொடுங்க. ஏதோ நாங்கள் வந்து ஒரு உண்டியல் தூக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணல. மக்களுடைய பிரச்சனையை உங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு கொடுக்குறோம். தயவு செய்து இதை கூர்ந்து கவனிக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. மக்களோட உயிருக்கு போச்சுன்னா சும்மா விட மாட்டோம். காரைக்கால் மாவட்டத்துக்காக இதை போடுறோம். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும். இனிமேல் டயர்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பஸ்ஸில் இறங்குமா. ஒரு கவர்மெண்ட் அரசாங்க பஸ்ஸை பார்த்தா புதுசாக இருக்குது, எல்லாம் ஏறி உட்காந்துருவாங்க. ஃப்ரண்ட்டு டயரு வந்து லெஃப்ட் சைடு ரொம்ப கேவலமாக இருக்குது. ரேடியல் டயரு போட்டு காட்டினா மொத்தமாக திவால் ஆகிடும் ஐயா. தயவு செய்து இனி வரும் காலில் போடக்கூடாது. முதலமைச்சர்கள் உடனே இந்த வீடியோவுக்கு வந்து பதில் சொல்லணும், கவனம் செலுத்தணும். அத்தனை அதிகாரிகளும் வரணும். ஃப்ரண்ட் டயரு இனி வந்து புது டயர் தான் இருக்கணும். சிஆர்சி டிப்போவை கேட்குறோம். காரைக்கால் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உரிமை இல்லை, அன்போடு கேட்குறோம். என்னையா இது கொடுமையாக இருக்குது, அநியாயமாக இருக்குது. இதுக்கு உடனடியாக இது பண்ணோம். இனி வரும் காலங்களில் ஒரு விபத்து கூட நடக்கூடாது ஐயா. யாரையா அந்த புண்ணியவன்? யார் அந்த டயரை போட்டு ஓட்ட சொன்னது? அதை தூக்கி கைலாங்கடையில் போடணும். எங்கேயாவது கட்ட வண்டிக்கு போகிற டயரை கொண்டு போய் ஒரு பஸ்ஸில் ஃப்ரண்ட் டயரை போட்டு மொத்த பேரும் பஸ்ஸில் வந்தவங்களை கொண்டு இருப்பீங்களா ஐயா? நேற்றுக்கு திருநள்ளாறு கும்பகோணம் டு காரைக்கால் போன பஸ்ஸு அது. நாங்கள் போய் வீடியோ எடுத்தோடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுற டிரைவர். என்னையா மக்களுக்கு நீதி நியாயம் இருக்குது? மனசாட்சி இருக்கா? அந்த டயரு போடலாமா? இதுக்கு உடனடியாக நிர்வாகம் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர்கள் தலையிடணும். இந்த அந்தந்த டெப்போவில் விளையாடுறீங்க மக்களோட உயிர் மேலே. இனி வரும் காலங்களில் நல்ல பொருள் போடணும். இன்னொரு பஸ்ஸு பாருங்கள், பக்கத்தில் திருநள்ளாறில் இன்னொரு பஸ்ஸு வந்து பிரேக் டவுன் நிற்குது. அது என்னடான்னு கேட்டால், தள்ளுறோம் வண்டியை, நாங்களாம் தள்ளி விட்டுட்டு வரோம். ஓரமாக விடுங்கப்பா, ஏதாவது இங்கே வரவன் வந்து இடிச்சு இன்னொரு விபத்தாயிட்ட போகுதுன்ட்டு. அந்த பஸ்ஸில் வந்து கிளர்ச்சி சரியில்லை. அப்போ காரைக்கால் சிஆர்சி டிப்போ என்னையா பண்ணுறீங்க ஐயா? நல்ல வார்த்தை பேசி அன்போடு சொல்கிறேன் ஐயா. இனி வரும் காலங்களில் சிஆர்சி எல்லாம் விலை விடுங்க, எட்ட போயிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதனால் மக்களை போட்டு கொண்டுடாதீங்க. உங்கள் வீட்டில் போட்டு ஓட்டுங்க அந்த டயரை. நீங்கள் எப்படி வேணாலும் சாவுங்க, என்ன வேணாலும் போகுங்க ஐயா. மக்களை நேற்று கொண்டு இருப்பீங்க. கடவுளோட செயல் ஏதோ அதை காப்பாற்றியாச்சு. எங்கள் கண்ணில் அடிபட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பஸ்ஸுகளிலும் சரி, இல்லை எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் டயர்லாம் நல்லா இருக்கணும், இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஒரு டிரைவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வாயா அடுத்த சிங்கிலும் பார்த்துக்கிறேன்றீங்க ஒரு டெப்போவில்.
இதெல்லாம் தவறையா ஒவ்வொன்றையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அரசுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்போடு வேண்டுகிறேன். UTI முருகன். நன்றி, வணக்கம். லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம். நன்றி ஐயா, வணக்கம்.